வணக்கம். இது இன்று நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மறைந்த தலைவர் ஸ்ரீ சபாரத்திரத்தின் 72வது ஜனன தினம் வவுனியா மணிக்குடு கோபுரத்துக்கு அருகில் அவரது சிலை அருகே இடம்பெற்றது. இல்ல, நான் ஆரம்பத்தில் எடுத்த அதே முடிவிலே தான் இப்பொழுது இருக்கின்றேன். கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்தவரையிலே எடுத்த முடிவிலே எந்த மாற்றமும் இல்லை. தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக எந்த சந்தர்ப்பத்திலே நான் பிரச்சாரம் செய்ய போவதில்லை ஒன்று. ஆனால் அதே போன்று இதில் அங்கம் வைக்கிற கட்சிகளிலே கூட, குறிப்பாக எங்களுடைய கட்சியிலே கூட இது சம்பந்தமாக இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லாத ஒரு நிலப்பாடும் இருக்கின்றது. ஆனா ஒட்டுமொத்தமாக கட்சி எடுத்த முடிவு அது அந்த அந்த முடிவு அது தவறு அல்லது சரி அல்லது புள்ளி என்பதற்கு அப்பால் தனிப்பட்ட ரீதியிலே இந்த முடிவோடு நான் ஒருபோதும் ஒத்து போவதில்லை. ஏனென்று சொன்னால் இது இது மக்களால் விரும்பப்படுகின்ற, மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முடிவாக நான் கருதவில்லை. ஆகவே இந்த தேர்தல் முடிவுகளின் பிற்பாடு இந்த பொது கட்டமைப்பில் உள்ளவர்கள் நிச்சயமாக அவர்கள் திருந்துவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தேர்தல் கொடுக்கும். இல்லை, அது மக்களினுடைய மனங்களிலே இந்த வேட்பாளர்களிலே குறிப்பாக 3 வேட்பாளர்களுடைய பெயர்களும் மக்கள் மனங்களிலே இருக்கின்றது. ஆனால் மக்கள் இறுதியாக ஒரு தீர்க்கமான சரியான முடிவை எடுப்பார்கள். அந்த முடிவை பெரும்பான்மையான மக்கள் எடுக்கின்ற அந்த முடிவோடு நானும் அந்த முடிவுக்கு ஆதரவாக செயல்படும். கட்சியை பொறுத்த மட்டிலே ஒரு ஜனநாயக கட்சி, ஆகவே அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அது கட்சியினுடைய கருத்தாக பார்க்க இயலாது. ஏனென்றால் கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கிறது, அது அவருடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லி இருக்கிறார், அவ்வளவு. எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டு இல்லை, அதுல கலந்துரையாடல் பல நான் நினைக்கிறேன் அரை மணித்தியாலும் 1 மணித்தியாலும் மட்டுமே இந்த விவாதங்கள் நடைபெற்றது. அதன் பின்பு தனித்தனியே செல்வதற்கு கூட கூட்டாக செல்ல வேண்டும். அவருடைய கடிதத்திலே என்னென்ன வலியுறுத்தப்பட்டிருக்கிறதோ அதன் பிரகாரம் நாங்கள் முடிவெடுத்து செல்லலாம் என்ற ஒரு முடிவைத்தான் எடுத்திருக்கிறோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக செல்வதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சேர்ந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் செல்லக்கூடாது என்ற முடிவுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அனுரகுமாரத்துக்கான எங்களுடைய நிலைப்பாடு சொல்லியிருக்கிறார். வடக்கு கிழக்கையும் தமிழ் மக்களையும் அதிகளவாக அதை குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களுக்கான நிலையில் வழங்கப்பட வேண்டும், அரசியலமைப்பு மாற்றப்பட வேண்டும். இது தொடர்பாக உங்களுடைய பார்வை, அவருடைய விஞ்ஞாபனத்திலே சொல்லியிருக்கிறார், பாதுகாப்பு படை சம்பந்தமாக இந்த போரிலே மனித உரிமை மீறல் செய்தவர்களை தான் காப்பாற்றப் போவதாக அதிலேயும் ஒரு சொல்லப்பட்டிருக்கிறார். வடகிழக்கு இணைப்பை பிரித்தவர். எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே அன்றாக பற்றி சிந்திக்கின்ற தன்மைகள் இங்கே இருக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் என்னதான் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தன்னுடைய கருத்துக்களை சொன்னாலும் அவருடைய எங்களுடைய அடித்தளத்தை உடைத்தறிந்தவர்கள் ஜேவிபி காரர்கள். ஆகவே எங்களுடைய மக்கள் அந்த மனதிலே அதிலிருந்து நீக்க முடியாது. ஏனென்றால் இணைந்த வடக்கு கிழக்குக்காகத்தான் எங்களுடைய போராளிகள் இயக்கங்கள் எல்லாம் அர்ப்பணித்து செயல்பட்டது. அதை உடைத்த அம்பரி மாவட்டத்தில் இவ்வாறான யானை கூட்டங்கள் திடீரென சம்மாந்துறையூடாக காரதீவு மாவடிப்பள்ளி நிந்தவூர் பகுதியை ஊடறுத்து வருகை தந்துள்ளன. இதன்போது குறித்த யானைகள் அங்குள்ள புல் இனங்களை உண்பதுடன் கூட்டத்தில் உள்ள யானை குட்டிகளை விளையாடுவதையும் காண முடிந்தது.
ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள பாவன அரியநேத்திரனை ஆதரித்து வவுனியா நகரில் துண்டு பிரசோகம் விநியோகிக்கப்பட்டது. சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற எங்களுடைய வேட்பாளர் திரு அரியநேந்திரன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வவுனியா நகரத்திலே தமிழ் தேசிய கட்சிகள், சிவில் அமைப்புகள் இணைந்து இந்த துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த வன்னி மாவட்டத்தினுடைய மக்களுக்கும் வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மக்களுக்கும் மிக பணிவான ஒரு வேண்டுகோள். இதுவரை காலமும் இந்த நாட்டிலே நடைபெற்ற 8 ஜனாதிபதி தேர்தல்களிலே நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம். அவர்களுக்கு வாக்களித்து எங்களுடைய மக்களினுடைய தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண முடியவில்லை. போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் எந்த விதமான ஒரு தீர்வு காண முடியவில்லை. அந்த வகையிலே 9வது ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை சங்கு சின்னத்திலே நிறுத்தி இருக்கின்றோம். ஆகவே இந்த சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற திரு அரியநேந்திரன் அவர்களுக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று வன்னிவாழ் மக்களையும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் நாங்கள் மிக பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். ஏனைய தேர்தல்களை பொறுத்த மட்டும் பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே நீங்கள் சுதந்திரமாக நீங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களிக்கலாம். ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த அரியநேந்திரனுடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இந்த ஜனாதிபதி தொடர்ச்சியாக அது சிங்கள மக்களை கொண்ட ஒருவராகத்தான் ஜனாதிபதியாக வர முடியும். இன்றைக்கு இந்த புதிய அரசியல் ஜாப்பிலே திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று பேசுகின்றவர்கள் இந்த நாட்டிலே தமிழ் பேசும் சிறுபான்மை மக்களை சேர்ந்த ஒருவர் உப ஜனாதிபதியாக வர முடியுமா? இந்த ஜாப்பிலே அதற்கான ஒரு திருத்தத்தை கொண்டு வர முடியுமா? எந்த ஒரு கட்சியும் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை கேட்டு இங்கே வருகின்றவர்கள் இந்த நாட்டிலே ஒரு உப ஜனாதிபதியாக தமிழ் பேசும் மக்கள் ஒருவரை கொண்டு வருவதற்கு இந்த ஜாப்பிலே திருத்தத்தை கொண்டு வர முடியுமா என்று கேட்டால் முடியவே முடியாது. ஆகவே இதுவரை காலமும் நாங்கள் வாக்களித்த தென்பகுதியை சேர்ந்த சிங்கள வேட்பாளர்கள் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காணும் வரைக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு முதல் கட்டமான ஒரு நிலையைத்தான் நாங்கள் இந்த வருடம் எடுத்திருக்கிறோம். ஆகவே சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற திரு அரியநேந்திரன் அவர்களுக்கு வன்னி மக்களும் வடகிழக்கு சேர்ந்த மக்களும் எங்களுக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோள். அந்த அழைப்பு ஒரு முறையான அழைப்பாக இருக்க வேண்டும். அதாவது அந்த பேச்சுவார்த்தைக்கான அழைப்பானது என்ன அடிப்படையிலே அவர்கள் எங்களை பேசுவதற்கு அழைக்கின்றார்கள் என்பது தொடர்பாக, குறிப்பாக வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு சமஷ்டி ஆட்சியை தருவதற்கு அல்லது தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே அதனை உள்ளடக்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்களா, அல்லது இந்த தேர்தல் காலத்திலே வெறுமனவே தமிழ் மக்களை வளமை போன்று தேர்தல் காலத்திலே ஏமாற்றுவதற்காக எங்களை அழைக்கிறார்களா என்பது தொடர்பாக அவர்களுடைய அழைப்பை பொறுத்து அதற்கு பிற்பாடு எங்களுடைய பொது கட்டமைப்பு கூடி ஆராய்ந்து அந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதா இல்லையா என்பதை தீர்மானிப்பார்கள். தமிழ் மக்களும் தேசிய தமிழ் வடபகுதியில் இருக்கின்ற தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளும் புறணியிலே திரள வேண்டும் என்பதுதான் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் பிரித்தாளுகின்ற தந்திரத்தை கையாண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை எங்களுடைய தமிழ் சமூகம் ஒரு குடையங்கள் அணிதிரண்டிருக்கிறது என்பதை செய்தியாக்க வேண்டும் என்பதுதான் இந்த சங்கு சின்னத்தினுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதைவிட கொரோனா மையத்துக்குள் எரிக்கப்படுகின்ற போது நான் நாட்டில் இருக்கவில்லை. ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் எவ்வாறு வாக்களிப்பார்கள் என்பதை ராவ் ஹக்கீம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. நாங்கள் நாட்டின் நலன் கருதியும் நன்றி கடனுக்காகவும் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்றோம் என தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருமான ALM அத்தாவுல்லா குறிப்பிட்டுள்ளார். அரசியல் ரீதியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே இருக்கின்ற சட்டசபை உறுப்பினர் என்ன செய்ய வேண்டும் என்பதற்குரிய முடிவுகளை நாங்கள் எடுத்தோம். மையத்தை அடக்குவதற்கு கிடைத்த சந்தர்ப்பம் எதுவென்பதை நான் ஒரு விவாதத்திலே சொல்லுவேன். சின்ன சின்ன ஆழ்கேரி எல்லாம் காட்சிக்கு தெரியுது. அவங்க அங்கால சேர்ந்தது மையத்தை அடக்கத்தராமண்டு கூட்டங்கள் என்ற வாயால் பட்டு ஏச்சி போதுமா அவங்க அவ்வளோ பேரும். எப்படி நடந்தது என்பதை இன்னொரு சந்தர்ப்பத்திலே நான் சொல்லுவேன். அது ஒரு புறம். நாங்கள் பாராளுமன்றத்துக்கு சென்று விட்டோம். இப்பொழுது ஞானசாரனுடைய பிரச்சனை.
ஞானசாரரை ஒரே நாடு ஒரே சட்டம் என்று அவரை நியமித்ததன் பிறகு ஏற்பட்ட பிரளயம்தான் நாங்கள் வெளியேறியது. அதுவும் ஒரு சம்பவம். அதனை நான் இன்னொரு சந்தர்ப்பத்திலே சொல்ல விளைவேன். ஆகவே அதன் பிறகு இருந்த அந்த அரசாங்கம் முற்றுமுழுதாக ஓட வேண்டிய தேவை வந்தது. சில காலம் தேசிய காங்கிரஸ் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், விமல் வீரவன்ச அந்த டீம், வாசுதேவ நாணயக்காரர்களோடு நாங்கள் ஒன்றாக இருந்தோம். சிறிய கட்சிகள், அரசாங்கத்தில் இருக்கின்ற சிறிய கட்சிகள், நாங்கள் ஒன்று சேர வேண்டும், தேவைகளின் அடிப்படையில் நாங்கள் கூறுகின்ற பொழுது எழுந்த பெரும் பிரளயம்தான் அந்த அரசாங்கத்தினுடைய மாற்றம். கடைசியாக அந்த அரசாங்கத்துக்கு சொன்ன இது மாத்திரம்தான், பெரும் சபையில் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது பாராளுமன்றத்துக்குரிய சொத்து, கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தமாக அதிகாரப்பகிர்வு தொடர்பானது பாராளுமன்றத்துக்குரியது, உங்களுக்குரியதல்ல என்ற தொடரில் இவ்வாறுதான் தொடர்ந்து நீங்கள் இனவாத ரீதியாக அரசியல் செய்யலாம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் என்று முற்றுப்புள்ளி வைத்துவிட்டுத்தான் நாங்கள் வெளியேறினோம். ஆனால் முஸ்லிம் காங்கிரசினுடைய மெம்பர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், தலைவரும் அது ஒரு மாசாலமான நிலைமை. மசாலா, நீங்களும் போங்கள், நானும் வருவதாக சொல்லுங்கள், மற்றவர்களை தடுக்க வேண்டும், காரியங்களை முடிக்க வேண்டும் என்று ஒத்துப்பாடுவது. ரிஷாட் பதருதீனுடைய 3 எம்பிக்கள் இப்போ சொல்கிறாங்க, அவர் தான் எங்களை கையை வைக்க சொன்னார். இதை விட என்ன நினைக்கிறீங்க? தலைவர் ஆக்களும் சொல்கிறாங்க இவர் தான் அதை செய்தண்டு. நாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அல்லாஹ் எல்லாவற்றையும் வெளிக்காட்டி கொண்டிருக்கிறான். நாங்கள் இந்த ஆட்சி வேண்டாம் என்று வெளியேறுகிறோம். இவர்கள் கைகளை உயர்த்தி அங்கே சென்று ஒரு விதமான கொள்கையிலே ஆடினார்கள். ஆடிவிட்டு சொன்னார்கள், மையத்தடக்கிறதுக்கு தான் நாங்கள் அங்கே போனோம் என்று. இது ஒரு புறம். ஆகவே இதன் பிறகு இந்த நாட்டில் அரசாங்கம் இல்லாமல் போனது. இந்த நாட்டில் ஜனாதிபதி இல்லாமல் ஓட வேண்டி வந்தது. பிரதம அமைச்சர் ஓட வேண்டி வந்தது. அப்பொழுது இது ஒரு முக்கியமான விஷயம். ஒரு ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்று ரவுஃப் ஹக்கீம் இன்னமே கண்டுபிடிக்கவில்லை ஒரு நாளும். கேவலம் 225 பேர் இருக்கின்ற பாராளுமன்றத்தில் ரணில் கேட்கிறார், இவர் டலஸ் கேட்கிறார். இது ரெண்டுக்குள் யார் வெல்வார் என்று கூட கண்டுபிடிக்க முடியாமல் போன ஒரு தலைமைத்துவம். சிம்பிளா, கண்ணுக்கு முன்னுக்கு. ஆகவே மீண்டும் நாட்டினுடைய நலன் கருதி நாங்கள் அன்றெல்லாம் எக்ஸோ வையோ ரணிலோ வாக்கு போட வேண்டாம் என்று சொன்னது உண்மை, போற்றிக்கவே கூடாது. இப்பொழுதும் சொல்லுகிறோம். ஏனென்றால் அன்று பாதை பிழையானது, பாதை மிக பிழையானது. அதனுடைய விளைவுகளை நான் முன்பு சொன்னது போன்று நாம் தாங்க மாட்டோம். அந்த விடயம் முடிந்து விட்டது. அரசியல் என்பது காலத்தினுடைய தேவை. இப்பொழுது மஹிந்த இல்லை, கோட்டா இல்லை, சந்திரிகா இல்லை. பாராளுமன்றத்தில் ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்து ஜனாதிபதியாக வருவதற்குரிய தகுதி அங்கே யாரிடமும் இல்லை. வழக்கமாக மக்களை ஏமாற்றுவதற்காகவே அரசாங்கத்தை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் இவ்வாறானவர்களது பசப்பு வார்த்தைகளை கண்டு ஏமாறக்கூடாது. தேர்தலை பகிஷ்கரிப்பதற்குள் மக்கள் தயாராக்க வேண்டும். சாணக்கியன் சுமந்திரன் செல்லப்பிள்ளைகளை சம்பந்தன் ஐயாவின் செயல் வடிவம் சுமந்திரன் அவர்கள். கூட்டமைப்புக்குள் பிளவு என்பது அவர்கள் பதவிக்காக சண்டை பிடிப்பதாக இருக்கலாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். ஜாழ் பல்கலைக்கழகத்தின் வடக்கு மாகாண நீர் பாதுகாப்பு செயற்திட்டமும் இளைய நீர்த்துறையாளர் வட்டம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்களம், நீர்வள சபை உள்ளிட்டோர் பல்வேறு நீர் சார்ந்த அரசு திணைக்களங்களும் அமைப்புகளும் இணைந்து
பங்கேற்ற நிலத்தடி நீர் எங்கள் உயிர்நாடி என்ற தொனிப்பொருளிலான கண்காட்சி நேற்றைய தினம் மாலை யாழ்ப்பாண நல்லூரில் ஆரம்பமானது. நான் விதுஷிகா. இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் வெஸ்பார் இந்த நீரை மையப்படுத்திய ஆய்வு செயல்முறையில் ஒரு ஆய்வு உதவியாளராக நான் பணி புரிந்திருப்பேன். இந்த வருடம் இணைந்த என்னுடைய பணியில் நாங்கள் இந்த வருஷம் நல்லூர் திருவிழாவை மையப்படுத்தி நிலத்தடி நீர் எங்கள் உயிர்நாடி என்ற ஒரு மையப்பொருளை கருத்தில் கொண்டு நிலத்தடி நீர் சம்பந்தமான விழிப்புணர்வு அறிவு என்பன எங்களுடைய சமூக மட்டத்தில் அனைவருக்கும் சேர வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் நோக்கத்தின் அடிப்படையில் நல்லூர் திருவிழா என்றது எங்களுடைய சமய சமூக கலாச்சார ரீதியில் மிகவும் பிரபல்யம் பெற்ற மக்கள் மத்தியில் மிகவும் மையம் கொண்ட ஒரு திருவிழாக காணப்படுவதால் அந்த திருவிழாவை ஒரு களமாக பயன்படுத்தி இன்று இந்த திருவிழாவின் ஒரு ஆலய சூழலில் இந்த கண்காட்சி சூழலை நாங்கள் கண்காட்சி கூடத்தை நாங்கள் நிறுவி இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிலத்தடி நீர் சம்பந்தமான விழிப்புணர்வு நம் எல்லோர் மத்தியிலும் மிகவும் ஆழமாகவும் மிகவும் ஆர்வமாகவும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக காணப்படுகிறது. எங்களோட நிலத்தடி நீர் மட்டம் எங்களோட நிலத்தடி நீரை நம்பித்தான் எங்களோட யாழ் மாவட்டம் அனைத்து தொழில்துறைகளை நம்பி அதை செயற்பட்டு கொண்டிருக்கிறதால அந்த நிலத்தடி நீரை பாதுகாக்க வேண்டியது அனைத்து சமூகத்தினர் அனைத்து மக்களின் கடமை. அந்த விழிப்புணர்வு எங்களுக்கு எல்லோருக்கும் வேண்டும். அந்த விழிப்புணர்வும் எங்களுக்கு கிடைத்த அறிவும் நாங்கள் எல்லோருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்ற தாற்பயத்தின் அடிப்படையில் இந்த கண்காட்சி கூடத்தை அனைத்து தரப்பினர்களையும் உள்ளடக்கி நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இத்துடன் இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம். நிலத்தடி நீர் பாதுகாப்புக்கான முயற்சி, அதையொட்டிய இந்த கண்காட்சி இன்றைக்கு 2வது நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னும் 8 நாட்களுக்கு இதே இடத்துல இந்த நல்லூர் கோயில் திருவிழா முடியும் வரையும் கடைசி நாட்கள் வரையும் நடத்துவதாக நினைத்துதான் செய்கிறோம். நான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முயற்சியாக எடுக்கப்படுகின்ற ஆய்வின் என்னுடைய அணுகுமுறையை வகுத்தவன் என்ற வகையில் இதில் சில புதுமைகளை கொண்டு வந்து சேர்த்துத்தான் இந்த 4 ஆண்டுகள் ஆய்வு எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தேன். அதில் ஒவ்வொரு அறிவியல் துறைகளினுடைய அறிவுப்புலங்கள் ஒன்றாக சேர்க்க வேண்டும். தண்ணியில் ஒரு பகுதியை பார்த்து இன்னொரு பகுதியை பார்க்காமல், அல்லது இது என்ஜினியர் மேட் பிரச்சனை எங்களுக்கு இதற்கு முன் தொடர்பில்லை, அவர் தண்ணி அவை தருவினம் எங்களுக்கு இல்லை என்றால் என்று கைகட்டி கொண்டு மக்களும் இருக்காமல் அறிஞர்களும் சாதாரண மக்களும் இதை முகாமைத்துவம் செய்கிறதுக்காக இருக்கிற அரசாங்க அலகுகளும் விவசாய பெருமக்களும் வீட்டு கிணத்து சொந்தக்காரர்கள் ஏன் தண்ணியை போதில் அடைச்சி விற்கிறவையும் கூட இதில் சேர்ந்து செயல்பட வேண்டும். அப்போதான் இலங்கையில் மற்ற மாகாணங்கள் ஒன்றுக்கும் இல்லாத அளவுக்கு இங்கே ஒரு நெருக்கடி இருக்கிற காரணத்தால் இது நிலத்தடி நீரை கூடுதலாக நம்பியிருக்கிற மாகாணம் என்ற வகையில் இங்கே ஓடுகிற நதிகள் இல்லை, பெருங்குளங்கள் இல்லை என்படியால் இந்த நிலத்துக்களை மழைநீர் போய் சேமிக்கப்பட்டு கிணறாக நாங்கள் பாவித்து வந்த ஆண்டாண்டு காலமாக வேலை செய்த அந்த முறையை அழிந்து போகாமல் பார்க்கிறது. செய்யப்பட வேண்டிய விஷயங்களை, அறிவுரைகளை, நாங்கள் பெற்ற அனுபவங்களினுடைய தெளித்தெடுத்த உண்மைகளை இங்கே நாங்கள் காட்சிப்படுத்தியிருக்கோம். அதேபோல் வெளியாமம் பகுதியில் நீண்ட காலமாக வழுக்கியாறு என்ற பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நீரோடை, அதை பாதுகாத்து அதனுடைய நீர்வளத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சியில் இந்த வழுக்கியாறினுடைய ஒரு முற்றுமுழுதான ஒரு வரைபடம் ஒன்று இங்கே ஒரு மாதிரியாக கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தகவல்களை மக்கள் எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையில் அவரவர் நிலத்தில் உள்ள கிணறுகளையும் ஊருக்குள்ளே உள்ள குளங்களையும் கோயில்களோடு சம்பந்தப்பட்ட கேணிகளையும் சரியான வகையில் பராமரித்து பெய்கிற மழை வீண கடலுக்கு ஓடி செல்லாத வகையில் வளவுகள் தோட்டங்களில் தண்ணீரை தங்க வச்சு மண்ணுக்குள்ளே செல்லுவதற்கான உள்ளே போக. இத்துடன் இன்றைய நாள் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.